அதனால போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம். ஆனாலும் அந்த பவி எங்களை பார்த்துட்டா. அது போதுமே, இது எல்லாமே என்னோட பிளான்னு அவளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குமே. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல அவ ரொம்ப உஷாரா இருப்பா. இனி அவளையும் அர்ஜுனையும் நெருங்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல. அதான்க்கா, இப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. இனி நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க என்ன செஞ்சாலும் அவ அதை ஈஸியா முறியடிச்சிருவா. அப்படி அவகிட்ட தோத்து போய்கிட்டே இருக்கிறது என்னால முடியாது. அதனால நான் முதல்ல வெளியில வரேன். அந்த பவித்ராவை சமாளிக்கணும்னா அது என் ஒருத்தியால மட்டும்தான் முடியும். நானே வெளியில வந்து அந்த அர்ஜுனை கொன்னு அவளை மொத்தமா தோக்கடிச்சு காட்டுறேன். நீங்க வச்ச டைம் பாம்ல இருந்து அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனா இனிமேதான் அவளுக்கும் அவளை சார்ந்தவங்களுக்கும் பேட் டைம் ஆரம்பமாக போகுது. வர இதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. ஹாய் பவி. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் பவி. ஐ எம் வெரி சாரி. ஏன்? பின்ன அர்ஜுன் கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணதும் அவன் உன் மேல லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டானாமே. கேள்விப்பட்ட எனக்கே கஷ்டமா இருக்குன்னா அதை நேர்ல கேட்ட உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அப்படிலாம் இல்ல நந்து. அர்ஜுன் மனசுல என்ன இருந்துச்சோ அத சொல்லிட்டான். அதுல என்ன இருக்கு? சும்மா நடிக்காத பவி. நீ அர்ஜுன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவன் சொன்னதை கேட்டு நீ ஹர்ட் ஆயிருப்ப. பாட்டி கேட்டப்ப கூட என் மனசுல லவ்வுக்கு இடமே இல்லைன்னு அவன் தெளிவா சொல்லிட்டான் தெரியுமா. இந்த விஷயத்த பார்த்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அதே மாதிரிதான் டிடியும் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. நீயாவது பரவாயில்ல பவி. அர்ஜுன் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்க. ஆனா டிடி அர்ஜுன் இல்லனா உயிரையே விட்டுருவாங்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற நந்து? ஆமா பவி, இந்த விஷயத்துல அவ ரொம்ப பயங்கரமா அப்செட் ஆயிருக்கா. நாங்க தான் என்னென்னமோ பேசி அவளை தேத்தி வச்சிருக்கோம். ஏன் பவி, நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டேல்ல? சொல்லு நந்து. இல்ல, ஒருவேளை அர்ஜுன் டிடியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு முடிவெடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ பவி? ஹே, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் கேட்கல. அப்போ உன் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அப்படி அர்ஜுன் டிடி தான் அவன் லைஃப் பார்ட்னர்னு சொல்லிட்டா நீ அவங்க மேல கோவப்படுவியா, இல்ல விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கிடுவியா, இல்ல டிடி மாதிரி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவியா? என்ன பவி பதிலியே காணோம்? நான் எதுவும் செய்ய மாட்டேன் நந்து. அர்ஜுன் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அவன் விருப்பம்தான் என்னைக்குமே என் விருப்பம். அர்ஜுன் அவனோட வாழ்க்கைக்கு எது சரியோ அதை தான் கண்டிப்பா தேர்ந்தெடுப்பான். அப்படி அவன் தேர்ந்தெடுக்கிறது எதுவா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அவன் மேல எனக்கு இருக்கிற அன்பும் மரியாதையும். அதனால நீ தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம் நந்து. அர்ஜுனோட சந்தோஷத்துல நான் என்னைக்குமே தலையிட மாட்டேன். எப்பவுமே அவன் சந்தோஷத்துக்கு நான் ஒரு சப்போர்ட்டா மட்டும்தான் இருப்பேன். எப்படி பவி, எப்படி உன்னால எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்க முடியுது? ஏன்னா அர்ஜுன் கிட்ட இருந்து எனக்கு பாசிட்டிவான பதில் தான் கிடைக்கணும் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் நந்து. உன்னதான் கேக்குறேன் பவி. நமக்குன்னு எழுதிருக்கிறது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நம்புறவன்னா அதுக்காக தப்பான ஒரு முடிவை எடுக்கிறதோ ஒன்னா இருக்கிறவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறதோ கூடவே கூடாது.
அவ்வளவுதான். சூப்பர் பவி, உனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி டிடிக்கு சுத்தமா இல்ல. சரி பவி, நீ சொன்ன மாதிரியே எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். மத்தபடி நடந்தது எதையும் நீ பெருசா எடுத்துக்காத. சரி நந்து. எல்லாரும் உன்ன மாதிரியே இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அவதான் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. சரி, அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரியாயிடுவான்னு நம்புவோம். டிடி, உன் ரூட் கிளியர். என்ன நந்து சொல்ற? ஆமா, டிடியும் அர்ஜுனும் ஒன்னு சேர்றதுக்கு பவியே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா. வாய்ப்பில்லையே. அப்ப கேட்டுட்டு வந்த நான் என்ன லூசா? லூசு தானே. என்னது? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு நந்து. அர்ஜுன் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அவன் விருப்பம் தான் என்னைக்குமே என் விருப்பம். அதனாலதான் சொல்றேன், இனி உன் ரூட் கிளியர். இப்ப நீ பண்ண வேண்டியதெல்லாம் அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணி உன் மேல லவ் வர வைக்கிறது மட்டும்தான். எங்க நான் என்ன ஐடியா பண்ணாலும் அதான் சொதப்பிடுதே. டிடி, வேணும்னா இப்படி பண்ணி பாப்போமா? எப்படி? நாளைக்கு காலையில நீயும் அண்ணாவும் ஜாகிங் போறப்போ ரவுடிங்களை வச்சு உன்னை அட்டாக் பண்ண வைப்போம். அண்ணனும் உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துவான், காதல்லையும் விழுவான். எப்படி? ரொம்ப கேவலமா இருக்கு அர்ச்சனா. ஹே, நான் அப்படி சொல்லல. ரொம்ப ஓல்டான ஐடியாவா இருக்கு. இப்பெல்லாம் படத்திலே இந்த மாதிரி சீன் வச்சா ஆடியன்ஸே எழுந்து தம் அடிக்க போயிடுவாங்க. இவ்ளோ சொல்றியே, அப்ப நீயே ஒரு ஐடியா சொல்ல. சொல்றேன், ஆனா அதுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. நான் வேணா போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரவா? ஜூஸ் எதுக்கு? அதான் நீ இருக்கியே. என்னது? ஐ மீன், உன் கைய பிடிச்சுக்கிட்டாலே எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்றேன். நந்து, நீ நிஜமாவே ஏன் லவ்வுக்கு தான் ஐடியா சொல்றியா? நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. சரி விடு டிடி. நமக்கு தேவை ஐடியா, நந்துக்கு தேவை எனர்ஜி. அவ்வளவுதானே நந்து? நீ புடிச்சுக்கோ. இப்போ எனர்ஜி கிடைக்குதா? என் நரம்புக்குள்ள 4000 வாட்ஸ் கரண்ட் ஏறுற மாதிரி இருக்கு. மை பிரதர், 4000 வாட்ஸ் ஏறுனா நீ ஷாக்ல கருகிடுவ. என்னைய கலாய்க்கிறியா? இப்போ உனக்கு ஐடியா வேணுமா வேணாமா? சரி சரி சொல்லு. கொக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறவன் முதல்ல அது தலையில வெண்ணெய வச்சு அப்புறம் எண்ணெய ஊத்தி கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கி. ஏண்டா உன்கிட்ட சமையல் குறிப்பா கேட்டோம், ஒழுங்கா ஐடியாவை சொல்லுடானா. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வந்தேன். ஒரு எக்ஸாம்பிளும் வேணாம், நீ ஐடியாவை மட்டும் சொல்லு. சரி, ஓகே, சிம்பிளாவே சொல்றேன். உனக்கு அர்ஜுனை லவ் பண்ணணுமா இல்ல கல்யாணம் பண்ணணுமா? ரெண்டும் ஒண்ணு தானே? இல்ல, ரெண்டும் வேற. லவ் பண்ணவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் லவ் பண்ணி தான் ஆகணும். இப்ப சொல்லு, நீ என்ன பண்ணணும்? நான் மாம்ஸ கல்யாணம் பண்ணணும். அப்போ எடுத்ததும் உங்க கல்யாணம் நடந்துட்டா? அது எப்படி நடக்கும்? அதுவா நடக்காது. அத நாம நினைச்சா நடக்கும். அதான் எப்படி? சினிமா. புரியல? அடுத்து நான் எடுக்க போற ஷார்ட் பிலிமோட ஹீரோ அர்ஜுன், ஹீரோயின் டிடி. படத்தோட முதல் சீன் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டுறான். ஏ லூசு, படத்துல தாலி கட்டுனா அது எப்படி உண்மையாகும்? ஏன் ஆகாது? நம்ம ஊர்ல
தங்கச்சி சென்டிமெண்ட் கூட போர்னு சொல்லுவாங்க, ஆனா தாலி சென்டிமெண்ட் என்னைக்குமே நின்னு பேசும். இப்படிதான் தாலினா என்னன்னே தெரியாத ஒரு ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டி படத்தோட ஹீரோயின் படம் ஃபுல்லா அவரையே புருஷனை நினைச்சுப்பாங்க. ஏன் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகலையா? ஒரு விளம்பர பட ஷூட்டிங்ல கூட கட்டுன தாலிய ஒருத்தி உண்மையான தாலிய நினைச்சு கழுத்துல போட்டுக்குவா. அத நம்ம ஆடியன்ஸ் எப்படி கொண்டாடினாங்க தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ டிவி சீரியல்ல இதுதான், இந்த தாலி மேட்டர் தான் சக்சஸ் ஃபார்முலா. அதனாலதான் சொல்றேன், இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்ன மாதிரியே அர்ஜுனை ஹீரோவா நடிக்க வைக்கிறேன். சீனுக்காக உன் கழுத்துல தாலி கட்ட வச்சு அத கேமரால கேப்சர் பண்றேன். அதுக்கப்புறம் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அர்ஜுனை லாக் பண்ணி உங்களுக்கு ரியல் மேரேஜும் பண்ணி வைக்கிறேன். எப்படி என் ஐடியா? டிடி, நந்து சொல்றதும் நல்லாதான் இருக்குல்ல. தாலியே கட்டிட்டா அது அர்ஜுன் மனசுல ஸ்ட்ராங்கா நின்னுடும். அப்புறம் மேல ஆட்டோமேட்டிக்கா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாம இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா பாட்டியாலையும் அந்த பவிக்கு சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஈஸியா உனக்கும் அர்ஜுனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பாத்தியா, அர்ச்சனா என் ஐடியாவை கப்புன்னு கேட்ச் பண்ணிட்டா. நமக்குள்ள ஏதோ வேவ்லென்த் ஓடுது அர்ச்சனா. சரி, அதை விட முதல்ல இதுக்கு மாம்ஸ் ஒத்துக்கணுமே. அது டைரக்டரோட வேலை. உனக்கு ஐடியா ஓகேல? டபுள் ஓகே நந்து. அப்ப நீ ஃப்ரீயா விடு. நான் உடனே அர்ஜுனை பார்த்து என் கான்செப்ட சொல்லி அவன் கால் ஷீட்டை வாங்குறேன். நாளைக்கு உங்க 2 பேருக்கும் டோம் டோம் டோம். ஜஜங் மூக்கு 2 இன்ச்சு, காது 2 இன்ச்சு, டேய் உதடு 1 இன்ச்சு. பர்ஃபெக்ட். என்ன பர்ஃபெக்ட்? என் கதைக்கு ஹீரோ கிடைச்சாச்சு. ஹீரோவா? ஆமா, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன். அதுக்கு நீ தான் ஹீரோ. என்னது, நானா? காமெடி பண்ணாதடா. நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் என்னோட படத்தோட ஹீரோ. நானும் சீரியஸா தான் சொல்றேன். இதெல்லாம் வேலைக்காகாது, என்ன விட்டுரு. ஏன்? ஏன்னா எனக்கு நடிக்க தெரியாது. நீ தான் ஸ்கூல் டிராமால சூப்பரா நடிப்பியே. அது அறியாத வயசு. அதெல்லாம் தேவையில்லை. சின்ன வயசுல நடிச்சிருக்கல, அப்போ நடிப்பு உன் பிளட்ல ஊறி இருக்கு. காரி துப்பிடும், ஓடி போயிரு. அர்ஜுன், நான் நிஜமா தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வேணா கதையை கேளு, அப்புறம் உன் முடிவை சொல்லு. கதை நீ? எஸ். சரி, சொல்லி தொலை. நம்ம கதையே ஹீரோயினோட கல்யாணத்துல தான் ஆரம்பிக்குது. ஒரு பணக்கார பையன், ஒரு ஏழை பொண்ணு, 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லைஃபோட ரியாலிட்டியே புரியுது. தொட்டதுக்கெல்லாம் சண்டை சச்சரவு. ஓகே. இப்படியே சண்டை போட்டு அது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து 2 பேரும் பிரியிற சூழ்நிலை வருது. அப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி அவங்க ஒண்ணு சேரணுமோ அந்த லவ் ஒன்று சேர்க்கறது தான் என் கதை. பரவாயில்லடா. நான் கூட நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நல்ல மெச்சூர்டான கதையா தான் எழுதி இருக்க. தட் இஸ் நந்து. இவ்வளோ பெரிய கதையில ஓம் போர்ஷனை தான் நான் 20 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமா எடுக்க போறேன். அதை ஒரு ப்ரொடியூசர் கிட்ட காட்டி முழு படமா எடுத்து தமிழ் சினிமால அசைக்க முடியாத டைரக்டரா ஆக போறேன். எப்படி? நல்லா தாண்டா இருக்கும் பிளானு. இதெல்லாம் நீ சொன்ன மாதிரி அச்சீவ் பண்ண சந்தோஷம்தான். அதுக்கு தான் இப்போ உன்னோட உதவி வேணும். என்ன, ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கிறியா? நடிக்கலாம், ஆனா இந்த ரொமான்ஸ்லாம் நமக்கு வராதேடா.
அது டைரக்டரோட வேலை. உனக்கு எதுக்கு அந்த கவலை? ஒரு கல்ல கூட நடிக்க வைக்கிறவன் தான் திறமையான டைரக்டர். அப்போ என்ன கல்லுங்கிறியா? ஆ, என் கதையோட கதாநாயகன். கதாநாயகன் ஓகே, கதாநாயகி அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யார? நம்ம டிடிய. நீ தான் ஹீரோ, டிடி தான் ஹீரோயின். உங்க 2 பேருக்கும் நாளைக்கு கல்யாணம். முதல்ல அந்த கல்யாண சீனை எடுத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டெய்லி உங்க லைஃப்ல என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத ஷூட் பண்ண போறேன். இதுதான் என்னோட பிளான். என்ன ஓகே தானே? ஓகே தான். கல்யாணம் சொல்றியே, இது எந்த மாதிரி கல்யாணம்? ப்ராப்பரா இந்து மேரேஜ் தான். அட பாவி, மாப்பிள்ளை கோலத்துல நீயும் மணப்பெண் கோலத்துல டிடியும் வரீங்க. நான் ஆக்ஷன் சொன்னதும் நீ டிடி கழுத்துல தாலி கட்டுற. அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணி ஷார்ட் பிலிமை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்க போறேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நீ இந்த ஷார்ட் பிலிம் எடுக்கிற. அதுக்கு என்னால முடிஞ்சதை நான் சப்போர்ட் பண்றேன். ம்ம். ஆமா, இதுக்கு நான் ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணுமா? ஒன்னும் வேணாம். நான் சொல்றப்போ நீ டிடி கழுத்துல 3 முடிச்சு போட்டா மட்டும் போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே டன். நீ போய் ஷூட்டிங்கு தேவையான மத்த வேலை எல்லாத்தையும் பாரு. நாளைக்கு கலக்கிடலாம். ஓகே ஹீரோ. சில விஷயங்களை நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை நோட் பண்ணிட்டு போறப்படுறேன். அட பாவி, ஷார்ட் ஃபிலிம்ல டிடிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ண போறியாடா? அச்சுச்சோ, இதை முதல்ல பவி கிட்ட சொல்லணுமே. பவி, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, ரமா பாட்டி எங்க? அவங்க ஃபேக்டரி விசிட்டுக்கு போயிருக்காங்க. ஐயோ, ஏன் மனோ, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். ஆனா அது எனக்கு இல்ல, உனக்கு. என்ன சொல்ற? ஆமா, இன்னைக்கு அர்ஜுன் டிடி கழுத்துல தாலி கட்ட போறான். 2 பேரும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் பண்ண போறாங்க. மனோ, சும்மா விளையாடாத. விளையாடுறேன்னா? நான் தலை தெறிக்க ஓடி வந்ததை பாத்துமா நான் போய் சொல்ற மாதிரி இருக்கு? இருந்தாலும் அர்ஜுன் எப்படி டிடிய கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் வீட்ல யாருக்குமே தெரியாம, முக்கியமா பாட்டிக்கு தெரியாம. அதுதான் பவி அவங்க பிளானே. இந்த நந்துன்னு ஒரு அரக்கி இருக்கான்ல, நீ தான் ஹீரோ, டிடி தான் ஹீரோயின். உங்க 2 பேருக்கும் நாளைக்கு கல்யாணம். நான் ஆக்ஷன் சொன்னதும் நீ டிடி கழுத்துல தாலி கட்டணும். அதை அப்படியே நான் கேப்சர் பண்ணி ஷார்ட் ஃபிலிமை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்க போறேன். சரி ஓகே டன். நீ போய் ஷூட்டிங்கு தேவையான மத்த வேலை எல்லாத்தையும் பாரு. நாளைக்கு கலக்கிடலாம். ஓகே ஹீரோ. ஷூட்டிங்னு சொல்லி அர்ஜுனை டிடி கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டு அப்புறம் அதையே நிஜ கல்யாணம் மாதிரி பிளான் பண்றாங்க. ஐயோ, என்ன மனோ சொல்ற? எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியும்? அர்ஜுன் இன்னொருத்தரோட பழகினாலே அது எனக்கு பொசசிவா இருக்கும். அப்புறம் எப்படி இந்த கல்யாணம்லாம்? இத ஷூட்டிங்னு சொன்னா கூட என்னால ஏத்துக்க முடியாது மனோ. புரியுது பவி, நீ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் அங்கிருந்து ஓடி வரேன். பவி, சரி இப்ப என்ன பண்றது? தெரியலையே மனோ, எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? அவங்க ஃபேக்டரி விசிட் பண்றப்போ போன் எடுத்துட்டு போக மாட்டாங்க. பின்ன வேற என்ன பண்றது? உனக்கு எப்போ குழப்பமா இருந்தாலும் நீ கோயிலுக்கு தானே போவ? ஆமா. அப்ப வா, நம்ம நேரா கோயிலுக்கு போவோம். அங்க போய் சாமி கிட்டயோ இல்ல நீ போய் அடிக்கடி ஒருத்தவங்களை மீட் பண்ணுவியே அவங்க கிட்டயோ இத பத்தி சொல்லுவோம். அடுத்து என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்ட் மனோ. நான் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டா கண்டிப்பா எனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். அந்த சாமி என்னைக்குமே என்னை கைவிட்டது இல்ல, இன்னைக்கும் என்னை கைவிடாது. வா போலாம்.
வாவ், 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அல்லது. என்ன மனோ இது? அர்ஜுன் இன்னொருத்தர் கழுத்துல தாலி கட்டுறத என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொன்னா இப்போ நேர்லயே பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏய் லூசு, இது நம்ம கிடைச்சிருக்க கோல்டன் சாய்ஸ். எப்படியாச்சும் நம்ம ஷூட்டிங் நிறுத்திடலாம். அது எப்படி முடியும்? ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அர்ஜுன், உனக்கு காஸ்டியூம் ஓகே, மேக்கப் கூட ஓகே. டன். டிடி, நீ மட்டும் கொஞ்சம் டச் பண்ணிக்கோ. ஏன் இது நல்லா தானே இருக்கு. டைரக்டர் சொன்னா எதிர்த்து பேசக்கூடாது, அப்புறம் ஷூட்டிங் கேன்சல். சரி விடு டிடி, அந்த குரங்கு சொல்ற மாதிரி செஞ்சு தொலைவோம். டைரக்டர் சார், நீங்க போய் உட்காருங்க, நான் டிடிக்கு மேக்கப் போட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். குட், கமான், சீக்கிரம் ரெடி ஆகுங்க.